தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக மரியாதைக்குரிய தேர்தல் ஆணையர் அவர்களை சந்தித்து வியாபாரிகள் தேர்தல் நேரங்களில் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். சிரமத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை தந்திருக்கிறோம். குறிப்பாக 50,000 ரூபாய் ரொக்கப்பணம் எடுத்து செல்ல வேண்டியதை மாற்றம் செய்து 5 லட்சமாக உயர்த்தி தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம். அதே போன்று நாங்கள் எடுத்து செல்கின்ற பொருள்கள் பேங்குக்கு பணம் கட்டக்கூடிய பில் போட்டு முறையாக வரக்கூடிய சரிபார்த்து கையிலே ஒப்படைத்து விட வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் மரியாதைக்குரிய தேர்தல் ஆணையர் அவர்கள் மாவட்ட வாரியாக ஆட்சியாளர்களை வைத்து வணிக சங்க பிரதிநிதிகளை அழைத்து கூட்டங்களை போட்டு குறைகளை சொல்லி குறைகள் வராத வண்ணம் உடனடியாக நான் அமல் ஏற்படுத்துவேன் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். 5 லட்சத்தை தலைமைக்கு அனுப்பி 2 தினங்களிலே நல்ல தகவலை சொல்வதாக அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று பறிமுதல் செய்யப்பட்ட பொருள்களை ஆங்காங்கே ஒவ்வொரு அதிகாரிகளாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சுழற்சி முறையிலே சுத்த விடாமல் ஒரே அதிகாரியை நியமனம் செய்து அதிக அதிகாரிகிட்ட நாங்கள் முறையான பில்லுகளை காமித்தால் பொருள்களை உடனடியாக திருப்பி தரப்பட வேண்டும். ஒரு வாகனத்தில் எடுத்து செல்கின்ற பொருள்களை பறிமுதல் செய்தால் அந்த லாரி வாடகை கட்டணங்கள் என்பதை வியாபாரிகள் மிக நலிந்து போகின்றார்கள். தேர்தல் என்றாலே ஒரு அச்சம் வணிகர் மத்தியிலே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அச்சத்தை போக்கக்கூடிய வகையில் முறையான நடவடிக்கை எடுத்து வியாபாரிகள் அச்சுறுத்தல் படாமல் தேர்தலிலே வாக்களிக்கக்கூடிய நிலையை உற்பத்தி செய்து தாருங்கள். தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு எங்களுடைய வாக்கு விற்பனைக்கு அல்ல என்ற செய்தியை தமிழ்நாடு முழுவதும் விளம்பரம் செய்ய காத்திருக்கிறோம். அதே போன்று 100% வாக்களிக்க வேண்டும் என்பதையும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு வெகு வேகமாக அந்த பணிதனை மாவட்ட வாரியாக பில்லு பேக்கு நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்லேயும் பில்லுலேயும் அந்த வாசகத்தை அடிக்க இருக்கிறோம். கொடுக்குற கவர்லேயும் அந்த வாசகத்தை அடிக்க இருக்கிறோம். வாங்க தட்டி பலகைகள் வைத்து ஒவ்வொரு ஊர்களிலும் கிராமம் முதல் நகரம் வரை விளம்பரப்படுத்துவதற்காக தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு ஆயத்த பணி செய்து கொண்டிருக்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகள், கால்நடை வியாபாரிகள், அதே போன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு வியாபாரம் பண்ணுவாங்க, மாடு வியாபாரம் பண்ணுவாங்க, கோயம்பேடுக்கு காய் பழம் வாங்குறதுக்கு பணம் எடுத்துகிட்டு போனோம். இதெல்லாம் 50,000 ரூபாய் என்று போதாத தொகை. ஆடு வியாபாரம் பண்ணுறவங்கிட்ட பில்லை கொண்டானா பில்லு இருக்காது, மாடு வியாபாரத்தை பில்லை கொண்டானா பில்லு இருக்காது. இதையெல்லாம் மிக தெளிவாக அவங்க கவனமாக கூர்ந்து கேட்டார்கள். நாங்களும் தெளிவாக தெரிவித்திருக்கிறோம். ஆகவே தேர்தல் என்றாலே வியாபாரிகளுக்கு ஜுரம் ஏற்பட்டு விடுகிறது. இந்த தேர்தல் அப்படி அல்லாமல் வியாபாரிகளும் நிம்மதியாக தொழில் செய்து வியாபாரிகளும் நிம்மதியாக வாக்களிப்பதற்கு வாய்ப்பை தாருங்கள் என்பதை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு வலியுறுத்தி இருக்கிறது. இல்லை, நல்ல ஆய்வு செய்து எங்களுடைய குறைகளெல்லாம் கேட்டாங்க. எல்லாமே நாங்கள் சொன்னோம் தெளிவாக. நாங்கள் வாக்காளர்கள், அரசியல் கட்சி அல்ல. ஆகவே இதையெல்லாம் எங்களுக்கு பூர்த்தி செய்தாங்கன்னு கேட்டிருக்கிறோம். ஒவ்வொன்றாக 2-3 தினங்களிலே எல்லாம் சரி செய்து மீண்டும் உங்களை அழைத்து பேசி முறைப்படுத்துவோம் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், இல்லை 50,000 ரூபாய் கேஷாக கொண்டு போகிறதுக்கு அதுக்குள்ள ஆவணமே கிடையாது உங்களுக்கு. கோயம்பேடு நீங்கள் அதான் இப்போ சொன்ன பாருங்க. இப்போ ஆடு வியாபாரம் பண்ணுறோம், மாடு வியாபாரம் பண்ணுறோம். நாங்கள் கோயம்பேடுக்கு காய்கறி பழங்கள் வாங்க போகிறோம், விவசாய பொருள் வாங்க போகிறோம். அதுக்குள்ள ஆவணம் கிடையாது. ஆவணம் உள்ள தொகை என்பது அதுக்கு மேல் கொண்டு உள்ள தொகை தான் ஆவணம் வேணும். அதுவும் ஆவணம் முறையாக இருந்தால் பறிமுதல் செய்யக்கூடாது, உடனே கையில் கொடுத்துடணும்னு சொல்லியிருக்கோம். 2வது, பறிமுதல் செய்யப்பட்ட பொருளையும் கலெக்டரை பாருங்கள், தாசில்தாரை பாருங்கள், ஆர்டிஓ பாருங்கள், தேர்தல் கமிஷனை பாருங்கள் என்று சுத்த விடாமல் ஒரு அதிகாரி நியமனம் செய்து அந்த அதிகாரிகிட்ட காமிச்சா விட்டுருன்னு சொல்லியிருக்கோம். அதையும் மாவட்ட வாரியாக கூட்டம் போட்டு முறைப்படுத்துவோம் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இல்லை, கேஸ் சிலிண்டர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறையா தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஏஜென்சி வைத்திருப்பவர்கள் குடோனில் நிறைய சிலிண்டர் வைத்திருப்பதாகவும் வியாபாரிகளுக்கு ஒரு சிலிண்டர் 7,000 ரூபாய் விலை சொல்கிறாங்க. சாதாரணமாக மக்களுக்கு விற்பனை செய்வதற்கு 5,000 ரூபாய் சொல்கிறாங்க. இதை இன்று நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்துக்கு அந்த செய்தி எடுத்து செல்ல இருக்கிறோம். முதலமைச்சருக்கு போனால் அடுத்த நொடியில் அந்த பிரச்சனை தீரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. மக்களுக்கும் இருக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு உரிய நோக்கத்தோடு முதலமைச்சர் கவனத்துக்கு அதை கொண்டு போயிருக்கிறோம். 2வது, இந்த பதுக்கல் நம்ம ஆட்களுக்கு என்னென்னா பதுக்கல். அதே போன்று பார்த்தீங்கன்னா டீசல் பெட்ரோல் தட்டுப்பாடு வரப்போகுதுன்னு சொல்லி கியூவில் போய் நிற்கிறாங்க. அதெல்லாம் இல்லவே இல்லைங்க. இன்னும் போர் இப்போ இன்றைக்கி ஒரு முடிவு வந்துடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு போர் நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி ஈரான் கேட்டாங்க. அது கட்டாயமாக நிறைவேற்றப்பட போகுது.
ரம்ஜானுக்கு முன்னாடி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். ஆகவே இதெல்லாம் உலகமான ஒரு போர் நடக்கிற விஷயம். இதை ஒரு சிலர்கள் பெருசுபடுத்த வேண்டும் என்று வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு தீர்வு விரைவாக ஏற்படும். நம்ம மக்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். நம்ம கீழே இருந்தால் மேலே வந்தோம். அடுப்பில் கரியை பற்ற வச்சு அடுப்பில் பற்ற வச்சு தான் கேஸுக்கு வந்தோம். ஆகவே இதெல்லாம் சமாளிப்பதற்கு மக்களுக்கு தெரியும். ஓட்டல் சங்கமும் அதுக்குரிய பணிதனை விரைவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது விலைவாசி என்பது நீங்கள் எங்கேயோ 101 ஆள் செய்வாங்களே தப்புன்னு தானே எல்லாரும் அதை ஏற்றுறது இல்லைங்க. வெரைட்டிஸை குறைச்சிட்டாங்க. இப்போ தோசை போடணும்னு சொன்னால் காலையிலேருந்து தோசைக்கல்லி ஆரம்பித்தா ராத்திரி பூட்டு வரைக்கும் தோசைக்கல்லி எரியணும். அப்போ தோசை கிடைக்காது, புரோட்டா கிடைக்காது, பூரி கிடைக்காது. ஆனால் மற்ற இட்லி ரைஸ் இதெல்லாம் தெளிவாக கிடைக்கும். எந்த குறைபாடுகள் இல்லை என்பதை தெரிவிச்சுக்கலாம். அதை தான் தெளிவாக சொல்கிறோம். பதுக்கல், அந்த பதுக்கலை வைத்து கொண்டு தான் கள்ள விலையில் வியாபாரம் பண்ணுறாங்க. 5000 ரூபாய் ஒரு சிலிண்டரு வீட்டுக்குரியது, கமர்ஷியல் 7000 ரூபாய் விற்பனை செய்கிறாங்க. இதே நேற்று கொள்முதல் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஆதாரத்தோடு தான் அதை எடுத்துகிட்டு போகிறோம். அதை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று சிவில் சப்ளை மூலமாக போர்க்கால வகை அடிப்படை நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.